பெரம்பூரில் ஃபஸ்ட்டு பூஜையை போட்டோம். நம்ம தலைவர்கிட்டேருந்து அங்கேருந்து ஆரம்பித்தோம். வரிசையாக செயல் வீரர்கள் கூட்டம், பொதுக்கூட்டம்னு வரிசையாக போட்டுட்ருக்கோம். தமிழ்நாடு முழுசும் செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. 1962க்கு அப்புறம் திமுக கிட்ட எப்பயுமே ஒரு திமிருத்தனம் இருக்கும். சென்னைனா எங்கள் கோட்டை அப்படின்னு. இந்த 2 மாதத்தில் சென்னையில் ஒரு மூச்சு பேச்சு கூட கிடையாது எந்த அமைச்சர்கிட்டையும். அப்படியே அமைதியாயிட்டாங்க. ஏன்னா நம்ம தலைவர் அந்த அளவுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் அமைச்சிருக்கார். பெரம்பூர் யார் பொறுப்பாளர்னு தெரியும் உங்களுக்கு, அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அங்கே தான் ஆரம்பித்தார் நம்ம தலைவர். வில்லிவாக்கம் நான் இருந்தேன், விஎஸ் பாபுன்னா கொளத்தூர், ஆர்கே நகரில் நம்ம வில்சன் சார், ஹார்பரில் நம்ம அசோக்குமார் சார், ஜெயஸ்டபிள்யூ பிரபாகர் நம்ம 1000 லைட்ஸு, கடைசியில் நம்ம ராஜ்குமார் அண்ணன் இங்கே எக்மோர். இப்படி வரிசையாக பேரை சொன்னாலே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்திரிச்சு, ஓ அந்த தம்பியா. நான் அப்படியே தொகுதிக்குள்ளே வரும்பொழுது, பொதுவாக சென்னையில் நான் நிறைய தொகுதி அப்படியே சுட்டிகிட்டே இருப்பேன். பெரும்பாலும் பாதி தொகுதியில் எம்எல்ஏவே காணும். அது ஃபஸ்ட்டு வில்லிவாக்கத்தில் போனேன், ஆளை காணும். பெரம்பூர் போனேன், ஆளை காணும். ஆர்கே நகரில் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஒரே ஒரு முகம்தான் அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்காரு. அது அவர் விஎஸ் பாபுன்னா பார்த்துக்குவார். அவர் பேரெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். அப்புறம் இங்கே எக்மோரில் அப்படியே வந்தேன். கூகுளில் தென்னா கூட இந்த எம்எல்ஏ பேர் கூகுளையே காமிக்க மாட்டேங்குது. என்ன கொடுமை அது. நம்மளாம் அட்லீஸ்ட் தேடி பார்ப்போம், எம்எல்ஏ ஆஃபீஸ் எங்கே இருக்குது, வீடு எங்கே இருக்குன்னு. சரி, ஏதாச்சும் பேரை சொன்னால் கூகுளில் போய் பேரை போட்டால் தெரியும். கூகுளுக்கே மறந்துருச்சு எக்மோரில் யார் எம்எல்ஏ அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தொகுதியில் திமுக காரங்கெல்லாம் அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு நிறைய துமுர்த்தனம் வந்துருச்சு. யாருமே இல்லை தமிழ்நாட்டில் எதிர்க்கிறதுக்கு. அடுத்தவர் ஒருத்தர் இபிஎஸ்னு வந்தார். அவர் போய் டெல்லியில் செட்டில் ஆகிட்டார். அவர் அடிக்கடி ஏர் இண்டியாவில் போயிட்டு வராரு. பேசாமல் அவர் அங்கேயே டெல்லியிலே இருந்துடலாம். அவர் எதுக்கு இந்த பக்கம் வராருன்னு தெரியல. அதனால் மக்கள் அவர் மறந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது 3 தேர்தலில் ஜாலியாக ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 19 ஜெயிச்சாங்க, 21 ஜெயிச்சாங்க, 24 ஜெயிச்சாங்க. ஆனால் 26 ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்க. அப்பப்பா 26 கட்சியை கூட்டணி சேர்க்குறாங்க, ஒரு பெரிய விளம்பரம் போடுறாங்க, நமக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு பயந்து இன்னைக்கு 26 கட்சியை கூட்டணி வச்சாலும் என்னடா அது இன்னைக்கும் நம்ம 2% திமுகவோட அதிகமா இருக்கும். இதுதான் உண்மை. இந்த பயம் ரிசல்ட் அன்னைக்கு தெரியும், மே மாதம் 4ஆம் தேதி. அப்ப எல்லாரும் ஒன்று சொல்றாங்களே, இல்லை திமுக 26 கட்சி கூட்டணி பெருசா இருக்கு அப்படின்னு ஒரு பிரமிப்பை உருவாக்குறாங்கல்ல. இப்போ நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். ஏன் லேட்டாக வந்தேன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியிலேருந்து, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலேருந்து இன்னைக்கு இருக்க பொதுச் செயலாளர்கள், இன்னைக்கு இருக்க மாவட்ட நிர்வாகிகள் ஒரு 100 பேர் நம்ம ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சி உருப்படவே உருப்பாது. காங்கிரஸ் கட்சி நாங்கள் ஏதோ மாற்றங்கள் வரும்னு நினச்சோம், இந்த மாற்றங்கள் வரும்னு நினச்சோம். ஆனால் எல்லாம் ஏமாத்திட்டாங்க. 2 குரூப் இருக்கு. ஒன்று ராகுல் காந்தி சார் குரூப்பு, அவர் தான் எதிர்கட்சி தலைவர். இன்னொரு குரூப்பு யாருன்னு சொல்ல வேணாம், வயசாகி கண்ணுக்கு தெரியாம நடக்க தெரியாம பழைய குரூப்பு. அந்த குரூப் எப்பயுமே திமுகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். எனக்கு எல்லாம் கலெக்ஷனு, செட்டிங்கு, கமிஷனு, எல்லாம் பார்ட்னர்ஷிப்பு. ஊழல்ல காசை கொடுக்கறது சைனப்போர். அப்படி இந்த கட்சி பெரிய கூட்டணி கட்சிக்கணும்ல. பாண்டிச்சேரியில் நேற்று தான் நாமினேஷன் முடிஞ்சிச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்தீங்களா இல்லையா? நாமினேஷன் முடிகிற 4 மணி வரைக்கும் கூட்டணியே இன்னும் பேசி முடிக்கல. இதெல்லாம் ஒரு கூட்டணியா? என்னடா 100 வருஷ கட்சி இது. இன்னொன்று 75 வருஷம் கட்சியான் திமுக, இன்னொன்று 100 வருஷ கட்சியான். நாமினேஷன் முடிய போது கூட்டணி முடியல. இன்னும் ஒரு அனுபவம் பார்த்தீங்களா உங்களுக்கெல்லாம்?
எவ்வளோ பெரிய அனுபவம், எவ்வளோ பெரிய ஒற்றுமை, மத நல்லிணக்க கூட்டணி. இந்த திமுக என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுது பார்த்தீங்களா? காங்கிரஸ் கட்சியை ஒழிக்க வந்த ரங்கசாமி, சரி நாராயணசாமி, 16ல் நாராயணசாமி ஒழிச்சாரா? 26ல் ப. சிதம்பரம் காங்கிரஸை ஒழிச்சிட்டார். நேராக போய் அடமானம் வச்சு விட்டார். காங்கிரஸோடைய ஒட்டுமொத்த பொதுச் செயலாளர்களும் ஒட்டுமொத்த மாவட்டத்தில் இன்னைக்கு டிவிக்கு வாசல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஐயா, இந்த கட்சி திமுக சொல்லி காமராஜர் ஆச்சர் காமராஜர் ஆச்சர் காமராஜர் சொல்லி சொல்லி 50 வருஷமா திமுக குதிரை மேல ஏறி உக்காந்துக்கிட்டு ஒரு மாற்றம் வராதான்னு நினைச்சோம். நாங்கெல்லாம் நினைச்சோம். எங்க ராகுல் காந்தி சார் விஜய் மேலதான் அன்பு வச்சிருக்கிறார், இதுதான் உண்மை. நாங்க போய் கேட்டுட்டு வந்தோம். ஆனா அந்த பழைய வயசான குரூப் இருக்கு, அவங்கெல்லாம் சூழ்ச்சி பண்ணி ஏதோ பேசி போய் அடமானம் வச்சுட்டாங்க. வாங்க வேண்டிய பெட்டியெல்லாம் வாங்கி அடமானம் வச்சுட்டாங்க. எங்களுக்கு இந்த காங்கிரஸ் மேல நம்பிக்கையில் 100 பேர் இன்னைக்கு வந்து நம்ம ஆபீஸ் வாசல்ல உட்காந்துட்டு இருக்காங்க தலைவரை பார்க்கணும்னு. இதுதான் இன்னைக்கு காங்கிரஸோடைய மிகப்பெரிய பிளவு. இன்னும் 2 நாள்ல காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள் டிவிக்கு ஐக்கியமா போறாங்க. இதுதான் உண்மை. எப்படி நாராயணசாமி திமுக ஒழிச்சிச்சோ அதே மாதிரி 2029 ப. சிதம்பரம் சீட்டே கிடைக்காது, அவரும் காணா போயிடுவார். காங்கிரஸ் கட்சியும் ஒழிச்சு அவரும் காணா போயிடுவார். அப்ப இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து என்ன பெறுகிறோம்? நாங்கள் அனுபவசாலிகள், எங்களுக்கு அறிவு இருக்கு, எங்களுக்கு பொருளாதாரம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், எல்லா கதையா டிவியில் விடுவாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியை வளர விடவே மாட்டாங்க. அப்ப திமுக என்ன பண்ணுது? இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை எப்படி டீல் போட்டு முடிக்கிறாங்க பாருங்க. பிஜேபியில இருந்து நேத்து வந்த பிரேமலதா அக்காக்கு 10 தொகுதி, ஒரு ராஜ்யசபா எம்பி, 34 எம்எல்ஏ கொண்ட ராஜ்யசபா எம்பி. காங்கிரஸ் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த 5 வருஷம் 8 வருஷமா கூட இருந்து திமுக எல்லா வேலையும் பண்ணாங்க. கடைசியில் அவங்களுக்கு 5 தொகுதி. பேட்டி கொடுக்கும்போது 2 கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் சொல்றாங்க, இதெல்லாம் எங்களை உடன்படிக்கையே கிடையாது, இருந்தாலும் பிஜேபிக்காக நாங்கள் இருக்கிறோம். இது எப்படின்னா, பிடிக்காத ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டு ரூம்ல விட்டு கட்டாய கல்யாணம் பண்ற மாதிரி தான் இந்த கூட்டணி. ஆனா ஒரு நாள் அந்த பொண்ணு உங்களை போட்டு பொழக்க போகுது, அது மட்டும் தெரியும். இதுதான் இந்த கூட்டணி. ஆனால் அவங்களுடைய ஒரே பயம், எப்படி ஜெயலலிதா அம்மா ஸ்ட்ராங்கா நின்னாங்களோ, லேதியா மோடியான்னு கேட்டு நின்னாங்க 14ல், யாரும் அசைக்க முடியல. அதுக்கப்புறம் அசைக்க முடியாத ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள், தமிழ்நாட்டோடைய. இது காலமும் நேரமும் இயற்கையுமே தமிழ்நாட்டோட தலைவர்களை உருவாக்கும். எங்கிருந்து உருவாக்கும்? யாரு அழுத்தத்தை மீறி, சோகங்களை மீறி, தன்னுடைய வருத்தங்களை மீறி, எல்லா வித ஆசபாசங்களையும் தூக்கி போட்டு, தன்னுடைய சொத்தை தூக்கி போட்டு, தன்னுடைய எல்லா பணத்தையும் தூக்கி போட்டு, தன்னுடைய உச்சபட்ச சினிமாவுடைய புகழையும் பணத்தையும் தூக்கி போட்டு யாரு தியாகம் செய்கிறார்களோ அவர்களை தமிழ்நாடு மக்கள் இயற்கையும் தேர்ந்தெடுக்கும். அது 20 பேர் தேவையில்லை, ஒரு தலைவர், வலிமையான தலைவர், நேர்மையான தலைவர், துணிவான தலைவர். இது 3 தான் தமிழ்நாடு ஒரு தலைவரை உருவாக்கும். இந்த லிஸ்ட்ல இபிஎஸ் ஐயா அவுட். அவர் அதிமுக எங்க இருக்குதே தெரியாது ஃபீல்ட்ல. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல அதிமுக ஓட் பேங்க் தனிப்பட்ட முறையில் சொல்றேன் 17% கூட கிடையாது. ஃபீல்டுலே இல்லை. அவங்க 146 தொகுதியில் அவங்க 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ட்ரையல் ஆயிட்டு இருக்காங்க. டிவிக்கே டிஎம்கே தான் இன்னைக்கு ஃபைட் போயிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இத்தனை நாள் நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க, உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. ஏன் தான் பிறந்தோம், பேசாம புள்ள அடுத்த இன்ப நிதியெல்லாம் அமெரிக்காவுக்கு செட்டில் பண்ணிடுவோம், தமிழ்நாட்டு பக்கம் திரும்பியே யோசிக்க கூடாது. ரெட் ஜெயிண்ட் வச்சா படம் எடுக்கிறீங்க, உங்க கம்பெனிக்கு இருக்கு நோட்டீஸ் இன்னும் 3 மாசத்துல. எல்லா சினிமா நடிகர்கள் நடிகைகளை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 2021க்கு முன்னாடி ரெட் ஜெயின்ங்கிற கம்பெனி எத்தனை படம் எடுத்துச்சு? இன்னைக்கு 1000 கோடி படத்தை வச்சு எல்லா படமும் எடுக்கிறாங்க. எந்த படம்? ஊழல் படம். அது யாரு? நம்ம கமலஹாசன் அவர்கள் ப்ரொடியூசரா. மாற்றத்தை உடைச்சி, டிவியை உடைச்சி, ஊழலை உடைச்சி, கடைசியில் ரெட் ஜெயின்ல ப்ரொடியூசர் ஆயிட்டார். இதுதான் மாற்றமா? ஒட்டுமொத்த ஊழல் பணத்தையும் வைத்து சினிமா எடுக்கக்கூடிய ரெட் ஜெயின் படத்தில் இன்னைக்கு கமலஹாசன் இருக்கிறார். ஆனா அதை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, 12ஆம் கிளாஸ் பொண்ணு ரேப் ஆகி, கழிவறைக்கு போன பொண்ணு ரேப் ஆகி தூத்துக்குடியில் கொடூரமா கொலை செய்யப்படும் பொழுது திமுக முதலமைச்சரும் பேசல, உதயநிதியும் பேசல, எம்எல்ஏ பேசல, மினிஸ்டர் பேசல. அக்கா கனிமொழி அக்காவை பாராட்டணும். போனாங்க ஊருக்கு, ஆனா ஃபைட் வந்துச்சு. ஆனா ஒரு ரேப் வந்தா ஒரு பெண் மட்டும் தான் போகணுமா? நான் கேட்கிறேன், ஒரு பெண் தான் போகணுமா? ஒரு ரேப் நடந்துச்சுன்னா ஒரு பெண் தான் போகணுமா? ஒரு ஆண் போகக்கூடாதா?
ஒரு மினிஸ்டர் ஆணா இருக்க போகக்கூடாதா? இது என்ன ஒரு ஆண் ஒரு ஆண் மனப்பான்மை உள்ள சமூகம் அது? ஐயோ உடனே கனிமொழியை பார்த்து அவங்க போல இவங்க போல கனிமொழி போல. ஏன் முதலமைச்சரை பார்த்து கொஸ்டின் கேட்க கூடாதா? ஒரு பெண் 15 வயசு பெண்ணு கொல்லப்பட்டிருக்கும் போது முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போல, துணை முதலமைச்சர் சுத்தமா போல. ஆனா விமர்சனம் கனிமொழி அக்கா மேல. அந்த கனிமொழி அக்காக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். அந்த கொடுமை வேற நடந்துக்கிட்டு. கேட்டா பெண்களுக்கான பாதுகாப்புக்கான அண்ணன் அவரு. அப்பான்னு சொல்லும் போது உங்க தங்கச்சிக்கு சீட்டு கொடுப்பா எம்எல்ஏ சீட்டு. அவங்க 1 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. சொந்த தங்கச்சிக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா என்ன ஆயிடும்? அந்த அக்கா உதயநிதி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்கள் ஆதரவு அவங்கள்ட்ட இருக்கு. உன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வச்சுக்கிட்டு உங்களுடைய கனவு காணுங்கள், உங்களுடைய கனவை சொல்லுங்களா. கனிமொழி அக்கா கனவை நிறைவேற்றுப்பா. அப்பாவா நல்ல அண்ணனா குடும்பத்துக்குள்ளே ஏமாத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் நான் மக்களை பாதுகாப்புன்னு வெளியே வரீங்க வீட்டை விட்டு. சொல்ல ஆரம்பிச்சோன்னா தாங்க மாட்டீங்க. எங்கள் தலைவரை பற்றி பேசாதீங்க. நான் எப்படி ஓப்பனாக சொல்கிறேன், தாங்கவே மாட்டீங்க. அதனால நாம் நம்புவோம். நம்மளுடைய பொறுப்பாளர் எக்மோர் தொகுதியில் யார் வேட்பாளர்னு இன்னும் அண்ணன் 2-3 நாள் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்மளுடைய தொகுதியுடைய பொறுப்பாளர் ராஜ்மோகன் அண்ணன் ரொம்ப எளிமையானவர், படித்தவர், நேர்மையானவர், அம்பேத்கருடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஒரு மிகப்பெரிய ஃபாலோவருங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்க கட்சியில ஜாதியே கிடையாதுப்பா. ஓப்பனிங் பேட்ஸ்மேனே எங்களுடைய ராஜ்மோகன் அண்ணன் தான். தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி பேசுறதே ராஜ்மோகன் அண்ணன் தான். ஸோ அந்த மாதிரி எங்களுடைய ஒரு அழகான குடும்பத்திலிருந்து பொறுப்பாளராக அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் வந்திருக்காரு, நம்ம குமார் அண்ணன் வந்திருக்காரு. நீங்கள்லாம் அவரை வரவேற்று அவரை தலைவர் சொல்லி முடிச்சவனே அவர் எங்க அனுப்பணும்னு உங்களுக்கு தெரியும். தலைவர் ஆல்ரெடி செஞ்சாச்சு கோட்டைக்கு அனுப்பிச்சிட்டீங்க. நன்றி.